என்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கும், தாயை விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும், இனப்பற்றாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நாம கடந்த காணொளியில பார்த்திருப்போம். எஸ்ஐஆர் வாக்காளர் தீவிர பட்டியல் திருத்தம். இதில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை பத்தி நம்ம கடந்த காணொளியில பார்த்திருந்தோம். கண்டிப்பா பல லட்சக்கணக்கான ஓட்டு இந்த எஸ்ஐஆர் வேலைப்பாட்டுல நீக்கப்படும்னு நாங்க சொல்லியிருந்தோம். அதே போல தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல என்னன்னு பார்த்திருந்தீங்கன்னா, வாக்காளர் தீவிர பட்டியல் திருத்தம். இதிலிருந்து எத்தனை வாக்காளர்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த காணொலியில பாருங்க. வாக்காளர் தீவிர பட்டியல் திருத்தம். முன்பு 6,41,14,587. வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு முன்னாடி 6,41,14,587 வாக்குகள் இருந்திருக்கு. இப்போ தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு அப்புறம் 5,43,76,755 வாக்குகள் தான் இருக்கு. அது நீக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை 97,37,832. அந்த 97,37,832ல அரசாங்கம் அறிவித்திருக்கிறது 26,94,672 பேர் இறந்ததாகவும், முகவரியில் இல்லாதவங்க 66,44,881 பேர் முகவரியில இல்ல அப்படின்னும், இரட்டை பதிவுகள் ஒரு வாக்காளருக்கு 2 பதிவு இருக்கும். சொந்த ஊர்ல ஒண்ணு, வேலை பார்க்குற இடத்துல போய் ஒண்ணு தவறுதலா பதிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியான இரட்டை பதிவுகள் 3,39,278 வாக்காளர்கள். நான் அரசாங்கத்தை தெளிவா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் தேர்தல் செலவுன்னு சொல்லிட்டு பல கோடி செலவு பண்றீங்களே, அப்போ 97 லட்சம் வாக்காளர்கள் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை சேகரிக்க முடியாம தோற்று விட்டதா என கேள்வி எழும்புது. முகவரியில் இல்லாத 66 லட்சம் பேர் எங்க போயிருப்பாங்க? இந்திய திருநாட்டுல ஒரே ஒரு மாநிலத்துல வெறும் 66 லட்சம் பேர் எங்க இருக்காங்கிற ஒரு பதிவு இல்லைங்கிறத ஒரு அரசாங்கத்துக்கிட்ட 66 லட்சம் பேர் எந்த முகவரியில் இருக்காங்க, எந்த முகவரியில இல்ல தகவல் கூட சேகரிக்க முடியாத அளவுக்கு நம்ம அரசாங்கம் செயல்படுது. இறந்தவர்கள் சொல்லிட்டு 26,94,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ கடந்த 15 வருஷமா இறந்தவங்களோட பெயரை நீக்காமலே கள்ள ஓட்டு போட்டு இந்த ஆண்டுக்கு இருந்த அரசாங்கம் ஜெயிச்சதான்னு ஒரு கேள்வி எழும்புது. அதை தாண்டி இந்த அரசாங்கம் அரசு ஊழியர்களை வச்சு எந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்கிறதும் ஒரு கேள்வி எழும்புது. இம்மாதிரியான அலட்சிய போக்கால ஒரே சமயத்துல 97 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கம் படுது அப்படின்னா யாருக்காக இந்த தேர்தல் ஆணையம் வேலை செய்யப்படுது? இந்த 2026 தேர்தல்ல பல இளைஞர்களுக்கு வாக்குகள் இல்லாமே போயிருக்கும். படிக்க தெரியாத, எழுத தெரியாத, இன்னமுமே தொலைக்காட்சி இல்லாத வீடுகளும் ஆண்ட்ராய்டு போன் இல்லாத மக்களுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது. எஸ்ஐஆர்னா என்னன்னு கூட தெரியாது. படிச்ச ஒரு சிலரு குழப்பத்துல இருக்கிற நிலைமையில படிக்காத நிறைய மக்கள், பெருமக்கள் எப்படி இதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க? யாரை ஏமாத்த இந்த எஸ்ஐஆர் திட்டம் கொண்டு வரப்பட்டது? யாரை அடிமையாக்க இந்த எஸ்ஐஆர் திட்டம் கொண்டு வரப்பட்டது? இதை கேள்வி கேட்க அரசுக்கு நேரம் இல்லையா? இல்ல கேள்வி கேட்டா நம்ம மேல ஏதாவது ஈடி ரைடு விடுவாங்கன்னு சொல்லி பயமான்னு யோசிக்க தோணுது. சாதாரண ஒரு குடிமகன் நீங்க யோசிச்சு சொல்லுங்களேன். 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னா, ஒருவேளை இந்த 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதாவே இருக்கட்டும். அதே சமயம் அடுத்த வாரமே தேர்தலுங்கிற ஒரு நிலைமை இருந்திருந்தா தமிழ்நாட்டோட தேர்தல் நிலவரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு குடிமகனும் யோசிச்சு பாருங்க. இப்ப அனைத்து பொதுமக்களுமே கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு வேலை. உங்களோட ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க. நேரா உங்களுக்கு அருகில் இருக்கிற இ சேவை மையத்தை போய் பாருங்க. உங்களோட பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இல்லைங்கிற சமயத்துல ஃபார்ம் 6 நீங்க அதே இ சேவை மையத்தில் கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு புதுசா அப்ளிகேஷன் போட்டு இன்னும் ஒரு சில நாட்களிலோ இல்ல இந்த ஒரு சில மாதங்களிலோ உங்களுக்கு கட்டாயமா ஓட்டர் ஐடி அரசாங்கத்தால வழங்கப்படும். எங்களுக்கு இ சேவை மையம் போக தெரியல அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல யாராச்சும் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செஞ்சிருப்பாங்க. அந்த படிவத்துல பாத்தீங்கன்னா பிஎல்ஓ தொடர்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் இருக்கும். அவங்க அழைச்சு பேசுங்க. இந்த மாதிரி என்னோட பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. எனக்கு கட்டாயமா புதிய வாக்காளர் அடையாள அட்டை வேணும்னு கேளுங்க. அவங்க நேரா உங்க இல்லத்துக்கே தேடி வந்து உங்களுக்கு புதிய வாக்காளர் அட்டை பதிவு பண்ணி தருவாங்க. ஒருவேளை அவங்க உங்களுக்கு ஒழுங்கா பதில் அளிக்கல அப்படின்னா உங்க ஊருக்குள்ள இருக்கிற தாலுகா ஆபீஸ் போனீங்கன்னா அங்க தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள தொடர்பு கொண்டு இந்த விவரத்தை சொல்லுங்க. எங்க தெருவுக்கு வந்த பிஎல்ஓ ஆபீசர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள கேட்கலாம். இல்ல நீங்க பஞ்சாயத்துல டவுன் இருக்கீங்கன்னா முனிசிபாலிட்டி ஆபீஸுக்கு போயிட்டு அங்க தேர்தல் அலுவலர் இருப்பாரு. அந்த தேர்தல் அலுவலரை சந்திச்சு இந்த மாதிரி என்னோட வாக்காளர் பட்டியலிருந்து என்னோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு, புதிய வாக்காளர் அட்டை பதிவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க பதிவு பண்ணி தருவாங்க. ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயம் அவங்களோட வாக்க செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல விதைச்சுக்கோங்க. எந்த சமயத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஓட்டு செலுத்த சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. ஏன் இதை நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா, நீங்க செலுத்தாத ஒவ்வொரு ஓட்டுலையும் ஒரு நல்ல தலைவரை இந்த தமிழகம் இழக்க நேரிடும். அதே போல
நீங்க ஓட்டு செலுத்தாம யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வந்த தலைவர் உங்களுக்கு சரியான வேலையை செய்வாராங்கிறது கேள்விக்குறி. அதே போல உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு ஆட்சிக்கு கீழ நீங்க வாழ சூழல் ஏற்படும். அந்த நிலைமை வந்தா உங்களோட எதிர்காலம், உங்க குழந்தைங்களோட எதிர்காலம், அவங்களோட கல்வி, மருத்துவம், இயற்கை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி இல்லாத ஒரு தலைவரால எல்லாமே சீரழிஞ்சு போகும். தயவு செஞ்சு அனைத்து மக்களுமே இத கருத்துல வச்சுட்டு உங்க வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருக்காங்கிறத விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லைங்கிற சமயத்துல ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நேரா உங்களுக்கு அருகில் இருக்கிற இ-சேவை மையத்தை அணுகுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்க பகுதிக்கு வர BLO அதிகாரியோட நம்பரை கேட்டு வாங்கி அவங்களுக்கு இந்த விவரத்தை தெரிவிங்க. இன்னும் குறுகிய காலமே இருக்கிற காரணத்தால தயவு செஞ்சு அனைத்து மக்களுமே கொஞ்சம் தன்னெழுச்சியா முன்னிருந்து வந்து உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைங்கிற பட்சத்துல புதிதா வாக்காளர் அடையாள அட்டைய பதிவு பண்ணுங்க. நீங்க செலுத்துற ஒவ்வொரு வாக்குமே தகுதியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க உதவியா இருக்கும். அந்த தலைவரால வருங்காலத்துல இருக்கிற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்வி, மருத்துவம், இயற்கை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் பாதுகாப்பதையும் தரமானதாக கொடுப்பதையும் உறுதி செய்யும். நன்றி, வணக்கம். எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க சேனல்ல வர செய்தியை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி.